நாம டாப் ஸ்லிப்பில் உள்ள மவுண்ட் ஸ்டூவர்ட் பங்களாலேருந்து கிளம்பி ஈவினிங் ஒரு சஃபாரி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா டாப் ஸ்லிப்பில் உள்ள ரிசப்ஷன் ஆஃபீஸ் இருக்கும். நாம் அங்கே உள்ள ரிசப்ஷன் ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம சஃபாரி போகிறதுக்கான வெஹிக்கிள் வந்தது. அதுக்கப்புறம் நாம் அதில் ஏறி சஃபாரி போக ஆரம்பித்தோம். பொதுவாக இந்த ஈவினிங் டயத்தில் டாப் ஸ்லிப்பில் போகும்பொழுது யானை, இந்தியன் கார் இந்த மாதிரியான வனவிலங்குகளை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரம் நமக்கு புலி, சிறுத்தை இந்த மாதிரியான விலங்குகளை கூட பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி போகும்பொழுது போயிட்டு நைட்டு ரிட்டர்ன் ஆகும்பொழுது சிறுத்தை ஒன்று ரோடை கிராஸ் ஆயிடுச்சு. இந்த சஃபாரியோட இறுதி பகுதின்னு பார்த்தீங்கன்னா கோழி கமுத்தி எலிஃபண்ட் கேம்ப் ஒன்று இருக்குது. அங்கே யானைகளுக்கு எப்படிலாம் உணவுலாம் கொடுக்குறாங்க இப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேரடியாக போய் பார்க்கலாம். அதனால் நாம் அங்கே போனோம். போகிற வழியில் காரு, எலிஃபண்ட்ஸ்லாம் நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு நாம் எலிஃபண்ட் கேம்ப் போய் ரீச் ஆனோம். எலிஃபண்ட் கேம்பில் ஃபுட்டு எப்படிலாம் தயார் பண்ணுறாங்க, யானை கொடுக்கக்கூடிய உணவுகளில் என்னென்னலாம் சேர்க்குறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் யானைக்கு உணவு கொடுக்கறது இதெல்லாம் நாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஒரு 1/2 மணி நேரம் போல். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி ஏறக்குறைய ஒரு 5:30 மணி 6 மணிக்கிட்ட ஆக போச்சு. சரி, இருட்டுற டைம் அப்படிங்கிறதுனால திரும்புகிற வழியில் வனவிலங்குகளை ஏதாவது பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே அங்கிருந்து கிளம்பணும். வெளிச்சம் இருக்கும்போதே போகும்பொழுது பார்த்திங்கன்னா இந்தியன் கார் இருந்தது. அதை தவிர இந்த சஃபாரியில் பெரிய லெவலில் எதுவும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே காரை விட்டுருந்தோம். நம்ம காரை எடுத்துகிட்டு ரூமுக்கு திரும்புகிற வழியில் நைட்டில் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே ஏகப்பட்ட இந்தியன் கார் நின்றுட்டு இருந்தது. பொதுவாக இந்தியன் கார் கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸில் நின்று பார்க்கலாம். ஏன்னா அது பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் போனால் நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸில் நின்னே பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி நம்ம ரூமுக்கு போனோம். நம்ம ரூமுக்கு போகிறது தான் இரவு நேரத்தில் ரொம்பவே சேலஞ்ச். ஏன்னா போகிற வழியில் ஃபுல்லாக ஆஃப் ரோடுங்கிறது ஒரு பக்கம், அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் யானைகள் குறுக்க நிற்கும் அப்படிங்கிறது இன்னொரு காரணம். ஸோ அந்த பயத்தோடையே நம்ம ரூமுக்கு போய் சேர்ந்தோம். இந்த காணொலியோட முழு காணொலி தொகுப்பும் வேணும்னா ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனல்லையும் கீழே ரிலேட்டட் வீடியோலையும் கொடுத்துருக்குறேன். அங்கே போய் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும்னா நம்ம ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.